ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஃபேஸ் 14லேருந்து பல்காக ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3003 போஸ்ட் மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, பர்சனல் அசிஸ்டண்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் பி, ஜூனியர் இன்ஜினியர், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், எம்டிஎஸ், ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், ஃபார்மசிஸ்ட் அண்ட் வேரியஸ் போஸ்ட் வந்து இப்போ வேக்கண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட். கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எபோட் எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஆர் எனி நியூஸாக இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது அப்ளிகேஷன் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 13 ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் எண்டு பார்த்திங்கன்னா May 4 வரைக்கும் வந்து இதுக்கு டைம் இருக்குது. ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இது இந்த ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. 10th முடிச்சிருவங்களுக்கும் இருக்குது, 12th முடிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஜாப் இருக்குது, அண்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாப் இருக்குது. ஸோ நம்ம எஜுகேஷன் எந்த அளவு இருக்கோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ஜாப் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் இருக்குது. அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு அந்த ஜாபுக்கு நீடாக இருந்தால் அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டோ டைப்பிங் டெஸ்ட்டோ இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. மற்றபடி இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கணினி தேர்வு வந்துட்டு மெயின். அதை கிளியர் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நமக்கு வேலை கிடச்சிரும். தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லலாம். அண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் இந்த போஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் சேலரி பார்த்திங்கன்னா 18,000லேருந்தே இருக்குது. அண்ட் 1 lakh அது வரைக்குமே இருக்குது சேலரி பார்த்திங்கன்னா. இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா ssc.government.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை கிளியராக படிச்சுட்டு தெளிவாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கரெக்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கான எக்ஸாம் எப்போ வைப்பாங்கன்னா ஜூன் மந்த் வந்து வைக்கிறாங்க. 2026 இப்போ கம்மிங் ஜூன்லேயே வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees. இதுவே SC ST ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஃபீஸும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம் மறுபடியும் ரீஃபண்டபிள் இதுக்கு வந்து கிடையாது. அதனால் படித்து பார்த்து கிளியராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 35 நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது தளர்வு கூட இதில் இருக்குது. SC STக்கு பார்த்திங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. PWBD அந்த கேட்டகரியாக இருந்திங்கன்னா 10 to 15 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர மீதி இருக்க கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸில் எது இருக்கோ அதுபடி வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து லெவலை பொறுத்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற வேலை, 12th அதுக்கேற்ற ரெலவெண்ட் ஜாப், டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஜாப். ஸோ இது இவ்வளோ தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டுல நம்ம 10thலேருந்தே நமக்கான வாய்ப்பு வந்துட்டு இந்த போஸ்ட்டில் வந்து இருக்குது, SSCயில் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த ஜாபுக்கு அது தேவைன்னா தேவை, இல்லைனா இல்லை, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு தேவைப்படுதுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப், வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அந்த இப்போ டைப்பிங்னா அந்த டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அந்த ஜாபுக்கு நீடாக இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவை. நான் ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். டிஜிட்டல் ஃபார்மில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்து நம்ம மெயிலில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவைப்படுதோ நம்ம அதை வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சதும் ஃபைனல் அந்த காப்பி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் ஃப்யூச்சர் சேஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப்காக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது உண்மையாகவே சொல்லப்போனால் இது மிகப்பெரிய ஒரு மெகா ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஏன்னா எல்லா லெவலுக்கான போஸ்ட்டுக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. அண்டு சிங்கிள் எக்ஸாம் தான், அது இப்போ நியர்பையே வருது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ரேராக இருக்குது. ஸோ எனி டைம் வந்துட்டு ரெடியாக இருங்க. உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்குலாம் என்னென்ன தேவைப்படுது,
ஸோ அதெல்லாம் ப்ரிப்ரேஷன் வந்து எனி டைம் வந்து பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பின்னாடி அப்ளை பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டே வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் படிக்கிறீங்க, டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாவே ஃபுல் ப்ரிப்ரேஷனோடு தான் இருக்கணும். ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி எனி டைம் நீங்கள் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கெரியரை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். மற்றபடி ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பின்னாடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் வந்துட்டு அதுக்கு ரெடியாக இருந்துகிட்டே இருங்க, அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கெரியர் போகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.